தஞ்சாவூர் மாநகராட்சியினுடைய கவுன்சிலர் ஒருவருக்கு மாநகராட்சியின் ஆணையர் தற்போது ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அதில் ஒப்பந்த புள்ளிகள் செய்யும் தனது சகோதரர் பற்றிய தகவல்களை அவர் மறைத்திருப்பதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், என்ன நிகழ்ந்தது? இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டதற்கு என்ன காரணம்? அபிநயா, தமிழக உள்ளாட்சி சாதாரண தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் தஞ்சாவூர் மாநகராட்சியை திமுக கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் தஞ்சாவூர் மாநகராட்சி 51 வார்டுகளில் 16வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுகவை சேர்ந்த அன்னப்பிரகாஷ் என்பவரது தற்போது கவுன்சிலர் பதவியை தகுதி இருந்ததாக மாநகராட்சி சார்பாக நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இது ஏன் என்றால், அதாவது மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடுபவர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மாநகராட்சி மூலம் வருவாயிட்டக்கூடிய எந்த பணிகளையும் செய்யக்கூடாது என்பது விதி. ஆனால் அந்த விதியை மறைத்து தனது தம்பி ராம்பிரசாத் என்பவர் மாநகராட்சியில் ஒப்பந்தங்கள் எடுத்து செய்து வருவதை மறைத்து தேர்தலில் போட்டி வெற்றி பெற்றதாக கடந்த 12ஆம் தேதி விளக்கம் கேட்டு மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சரவணகுமார் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். ஆனால் அந்த நோட்டீஸ்க்கு அன்னப்பிரசாத் இதுவரை முறையாக விளக்கம் அளிக்காததாலும் அவர்கள் தம்பி ராம்பிரசாத் அளித்த விளக்கமும் முறையாக இல்லாத காரணத்தால் அவர் தானாகவே தகுதி இழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் தகுதி இழந்ததால் 16வது வார்டில் மீண்டும் தேர்தல் நடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வருகிற 30ஆம் தேதி தஞ்சாவூர் மாநகராட்சியின் முதல் மாமன்ற கூட்டம் நடைபெற உள்ளது. அதிலும் அவர் பங்கேற்க கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கவுன்சிலர் பதவி இழந்தது தஞ்சை திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பதவி இழந்த கவுன்சிலர் தஞ்சாவூர் எம்எல்ஏ நீலமேகத்தின் சொந்த அக்கா மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அபிநயா, குருநாதன், இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக மாவட்ட நிர்வாகிகள் தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கா? குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அவர் தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் பெற முடிந்ததா? நிச்சயமாக அவர் அதாவது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அன்னப்பிரகாஷிடம் விளக்கம் கேட்ட போது இது திட்டம், அதாவது மாநகராட்சி ஆணையர் தங்கள் மீது உள்ள பகையால் இது போன்று செய்ததாகவும் நீதிமன்றம் மூலம் இதற்கு தீர்வு காணப்படும், எனவே இது தொடர்பாக வழக்கு தொடரப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து மாவட்ட நிர்வாகியிடம் நாம் தொடர்பு கொண்ட போது அவர்கள் நமது தொடர்பை இணைக்கவில்லை. இனிவரும் காலங்களில் இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது நமக்கு தெரிய வரும். அபிநயா, அந்த நோட்டீஸ்ல குறிப்பாக என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க குருநாதன்? அதாவது என்னவென்றால், அதாவது மாநகராட்சி மூலம் வருவாயிட்டக்கூடிய என்னென்ன பணிகள், அதாவது அவர்கள் அந்த போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அல்லது அவர்களுடைய சொந்த உறவுக்காரர்கள் யாருமே மாநகராட்சி மூலம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்த ஒரு பணிகளையும் செய்யக்கூடாது. ஆனால் 16வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அன்னப்பிரகாஷ் அவரது தம்பி நேரடியாக மாநகராட்சியுடைய ஒப்பந்தங்களை எடுத்து செய்துள்ளார். இதை அவர் மறைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து அவர் மாநகராட்சி தனது தம்பியும் தானும் ஒன்றாக இல்லை, அவர் தனியாக இருப்பதாக விளக்கம் அளித்திருந்தார். ஆனால் அவர்கள் மாநகராட்சி ஒப்பந்தம் எடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட விலாசமும் வெற்றி பெற்ற அன்னப்பிரகாஷின் விலாசமும் ஒரே விலாசமாக உள்ளது. இதனால் இருவரும் ஒரே வீட்டில் உள்ளனர் என்பது அந்த நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது. எனவே அவர் அந்த தகவலை மாநகராட்சிக்கு தெரிவிக்கவில்லை. இதை மறைத்து அவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவேதான் அவர் தகுதி இழந்ததாக மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அபிநயா, இந்த விவகாரம் குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குருநாதன்.